தமிழகத்தில் காவல்துறை எல்லாமே ஸ்டாலின் கையில் தான் இருக்காங்க. அவங்கவுங்க இப்போ பதவியை யூஸ் பண்ணாத அளவுக்கு ஸ்டாலின் எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்காப்புல. இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடம் போகிறது பயப்படுறோம். நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு பயப்படுறோம். என் பேரன் பேத்திலாம் படிக்கிறதுக்கு வேணான்றாங்க. பயமாக கிடக்கல, பூரா ஊராக இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா. அதாவதுண்ணே, விளாத்தியோலம் மட்டும் இல்லைண்ணே, பெண்கள் பாதுகாப்புன்ற ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. விளாத்தியோலம் மட்டும் இல்லை, இப்போ இன்னொரு சம்பவம் வேறு வந்துச்சு. அதனால் பெண்கள் பாதுகாப்புன்ற ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அதனாலேயே மக்கள் ரொம்ப இந்த அரசு மேலே வெறுப்பில் இருக்காங்க. அதோடு இல்லாமல் ஆட்சி மாற்றம் தேவைன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க மக்கள். இந்த தமிழக அரசு கையாளாத அரசாக இந்த திமுக அரசு இந்த தமிழ்நாட்டு பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாக இருக்குது. இந்த விளாத்திக்குளத்தில் இன்னும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யலை. இதுக்கு இந்த தமிழக அரசு என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு தலைவிரித்து ஆடுது தமிழ்மேங்கு. டெய்லியும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை இந்த தமிழக அரசு கையாளத்தனத்தை காமிக்குது. இது மக்களுக்கு விரோத அரசாக இருக்குது. அது இந்த ஆட்சி வந்தாலே கற்பழிப்பு, கொள்ளை இதே அவங்க ஆட்சி வந்தாலே நாடு நாசமாக போயிடும். மீண்டும் அம்மா ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சாட்டே அந்த நாடு நல்லாயிருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. இந்த ஆட்சியில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பூரா பொய், புறாடு, ஏமாற்றல், திருட்டுத்தனம்.